ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி அதிகமாக நீ யோசிக்கிறியோ இல்லையோ, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் அதிகமாக யோசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறுமா, நமக்கான தேடல் நம்ம தேடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமான மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட இருந்துகிட்ருக்க. உன்னுடைய கேள்விக்கான அனைத்து பதிலும் இந்த ஒரு வாக்கில் இருக்கு. உன்னுடைய மனசுல எப்பயும் தோன்ற ஒரு விஷயம், ஏதாவது ஒரு தெய்வம் நேரில் வந்து நம்ம மனசுல இருக்கிற அத்தனை விதமான கேள்விக்கும் பதில சொல்லிடாதா? நம்ம வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தெய்வம் நிச்சயமா பதில் கொடுத்துறாதா? நேரடியா வந்து ஆறுதலா ஒரு வார்த்தை பேசுறாதா? இவ்வளவு சோதனையையும் தனியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் தெய்வத்துக்கு தெரிஞ்சோ தெய்வம் அமைதியாவே இருக்கேன்னு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. இந்த பூமியில பிறக்கும்போது உன் கூட யாராவது பிறந்தாங்களா? இல்லை, எல்லாரும் தனித்தனியாக தான் பிறக்கிறாங்க. தனித்தனியாக பிறக்கும் போதும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, கஷ்டத்தையும் தனியாக தான் அனுபவிக்கணும். உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்ல போகிறது கிடையாது. அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற குழப்பத்தையும் கஷ்டத்தையும் யாரும் பங்கு போட்டுக்கிறதுக்கும் தயாரா இல்லை. அதுவே சந்தோஷத்தை மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லலை, சந்தோஷத்துக்கு மட்டும் நான் வந்திருப்பேன்ல அப்படிங்கிறதுக்கு மட்டும் இங்க ஆட்களும் அதிகமாக தான் இருக்காங்க. எல்லா நிமிஷமும் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் சரி வித்தியாசமாக மாறிக்கிட்டு இருக்கும். நீ எதிர்பார்க்குற நாள் கூடிய விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. நீ எதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காது, அவ்வளவுதான், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் பற்றி யோசிக்கிறதெல்லாம் தேவையே இல்லை, இதுக்கு மேலே நம்ம எதையும் பற்றி யோசிக்கவும் கூடாது, அவ்வளவுதான் நினச்சி நீ எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் விட்டியோ, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினச்சி அப்படியே கண்டுக்காமல் விட்டியோ, அந்த விஷயம்லாம் திரும்பவும் நடக்க போகுது. நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமே சந்தோஷப்படுறதுக்கான நேரமும் வந்துட்டு. எல்லா நாளும் நீ நினச்சிக்கிட்டு தானே இருந்த, அம்மா நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ எப்பயுமே அமைதியாக இருக்கிய சாயி, உன்னை அம்மாவாக பார்க்குறேன், அப்பாவாக பார்க்குறேன், எல்லா அம்மாவும் பார்க்குறேன், ஆனால் நீ என்னை குழந்தையா பார்க்குறியா, எனக்கு தேவைப்படுறதெல்லாம் நீ செய்கிறியா சாயி அப்படின்னு கேட்டல. அந்த அழுக குரலோட, அந்த நடுக்கத்தோட, அந்த கண்ணீரோட என்கிட்ட கேட்டல. அந்த கண்ணீருக்கும் அந்த மனசில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கூடிய சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீ பார்க்க போகிற. இது வரைக்கும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே பிறக்க போகிற ஒவ்வொரு விடியலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? சந்தோஷங்கிறது. அந்த சந்தோஷம் தூரமாக இருக்குது, அது இன்னும் அனுபவிக்க என்ன 1 வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கூடிய சீக்கிரமாக எப்படி ஒரு மணி நேரம் இருக்கலாம், அதே நிமிஷம் அதே நேரம் ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், அவ்வளவுதான் இனிமே உன்னுடைய கஷ்டம். சந்தோஷங்கிறது உன் பக்கத்தில் வந்துட்டு அனுபவிக்க தயாராகிரு. நீ தேடுற ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அமையும். யாராச்சும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, யாராவது ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக செஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே கோவப்படாத, என்கிட்ட விடு. சாயி அவங்க என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுருக்காங்க, இவ்வளவு பெரிய பாரத்தை கொடுத்துருக்காங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில சாயி அப்படின்னு அவங்க செஞ்ச விஷயத்த என் கையில் விடு. அதுக்கான தண்டனை, அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கான தண்டனையையும் அதுக்கான வழியையும் உனக்கு கொடுத்தாங்க பாரு, வழியெல்லாம் மற்றவங்க அதை விட பல மடங்கான வழியை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய பிள்ளைக்கு எப்பயுமே எந்த நிமிஷமுமே தப்பாக ஒன்று நடக்க விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது மற்றவங்க
எதுவுமே என் பிள்ளை செய்யாமல் மற்றவங்க என் பிள்ளைய ஒரு வார்த்தை பேசும்போது எப்படி விட்டுட்டு நான் தேடுவேன்? எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கத்தான் போகுது. அதில் நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிற. ஏகப்பட்ட பாரத்தோடு ஏகப்பட்ட கஷ்டத்தோடு போய்கொண்டிருக்க உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் இப்படின்னு எல்லாமே ஒவ்வொன்றா உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போது. திருப்தியாக சந்தோஷமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கையில் நீ வாழத்தான் போகிற. புரிஞ்சிச்சா? இதுக்கு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம்லாம் வேறு, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயமும் வேறு. ஆக மொத்தம் இனிமே எல்லாமே உனக்கு சந்தோஷம்தான். புரிஞ்சிச்சா? எல்லாமே சந்தோஷம் மட்டும்தான். யார் யாரோ ஏதேதோ சொன்னாங்க, இந்த விஷயம் நடக்கும் அந்த விஷயம் நடக்கும்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் நம்பினேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? கவலையை தானே சாய் கொடுத்த. அப்படின்லாம் இனிமேல் எதையுமே நீ கேட்க முடியாது. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் கவலை எல்லாத்தையும் எடுத்துட்டு சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்றை உன் வாழ்க்கையில் வச்சு அழகு பார்க்கத்தான் நான் இருக்கனே. இதுக்கு மேலேயாவது அமைதியாக இரு. யார் என்ன சொன்னாலும் சரிதான், எந்த விஷயத்தை சொன்னாலும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நினச்சி கவலைப்படாமல் நமக்குன்னு தெய்வம் இருக்குது. நம்ம தெய்வம், நம்ம வணங்குற தெய்வம் நிச்சயமாக எல்லாருக்கும் மத்தியிலையும் நம்ம நல்லபடியாக, அத்தனை பேருக்கு மத்தியிலையும் நம்மளை நல்லபடியாக வாழ வைக்கும், நமக்கான நல்லதை செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்புகிற ஒவ்வொரு விஷயமும் கூடிய சீக்கிரமாக உங்களுக்கே மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் கேட்குறேன். என்ன தெரியுமா? நீங்கள் தெய்வத்தை நம்புகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சரிதான். நீங்கள் வணங்குற தெய்வத்தை நம்புங்க, உங்கள் தொழிலை நம்புங்க, அப்புறம் உங்களை நம்புங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களை நம்பினா போதும். நிறைய காலம் அவதிப்பட்டாச்சுல்ல, இனிமையாவது மற்றவங்களை நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கலாம். எல்லாம் நல்லது நடக்கும். காலகாலமாக இனிமே உன் வாழ்க்கையில் இன்பத்தை நீ பார்க்க போகிற. பல பேருக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்க போகுது. நான் சொன்னதெல்லாம் கூடிய சீக்கிரமாக நடக்குதா இல்லையா அப்படின்னு மட்டும் வேடிக்கை மட்டும் பார். நீ எத்தனை விஷயத்தை பற்றி என்கிட்ட பகிர்ந்துருக்க. இதெல்லாம் நடக்குது சாய், அந்த விஷயம் நடக்குது, இந்த விஷயம் நடக்குதுன்னு என்னென்னமோ விஷயத்தை பற்றிலாம் பகிர்ந்துருக்கல்ல. எல்லாத்துக்கும் நல்ல வழி நான் காட்டுறேன். நம்பு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.